டெல்லியை சுல்தான்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது கட்டப்பட்ட மிக சிறப்பு மிகுந்த பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கியதோடு அதோடு இணைந்து செயல்படக்கூடிய இந்த தூத்துக்குடி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களில் பெரும்பாலான மக்கள் இந்துக்கள் தான். நாங்கள் எல்லாருக்குமான கட்சி என்றால் ஏன் தமிழ்நாடு கேட்கக்கூடிய அந்த நிவாரணத் தொகையை இந்த மோடி அரசு தரவில்லை? தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியலை பாஜக செய்து வருகிறது என்பதை சப்கி சாத் சப்கே விகாஸ், எனக்கு இந்தியெல்லாம் ஒழுங்காக தெரியாது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் மீது தனக்கு இருக்கக்கூடிய வெறுப்பை எல்லாம் உமிழ்ந்து விட்டு வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசுகிறார். இந்தியாவில் கருத்து சுதந்திரத்துக்கான உரிமை அழிந்து வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுக்கும் சமாஜ்வாதி கட்சிக்கும் உடன்பாடு ஏற்படவில்லை. இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலின மக்கள், அவர்களும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களாக கருதப்பட வேண்டும். தூத்துக்குடியில் நின்றுகிட்டு திமுகவை இல்லாமல் ஆக்குவோம் என்று பாஜகவினுடைய பாசிச கோட்பாடு இல்லாத இந்தியாவை நிச்சயம் உருவாக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக முக்கியமான ஒரு தலைப்பின் கீழே, வெல்லட்டும் இந்தியா என்ற தலைப்பின் கீழே இந்த பொதுக்கூட்டத்தை மனிதநேய மக்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. மனிதநேய மக்கள் கட்சி எப்போதுமே நாட்டு நலனை, மக்கள் நலனை, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய நலனை முன்னிறுத்தி செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாகவே நாம் செயல்பட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே தான் கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி சென்னை தேனாம்பேட்டை காமராசர் அரங்கத்திலே நடைபெற்ற நம்முடைய தலைமை பொதுக்குழுவில் இந்த 2024 தேர்தலுக்கான ஒரு இலட்சினையை, லோகோவை வெளியிட்டோம். வெறுப்பு நெருப்பை அணைப்போம், அனைவரையும் அரவணைப்போம் என்பதுதான் அந்த இலட்சினை ஆகும். வெறுப்பு நெருப்பை அணைப்போம், அனைவரையும் அரவணைப்போம். இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே கடந்த 10 ஆண்டுகளாக என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்றால், நிச்சயமாக வெறுப்பு அரசியல்தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த வெறுப்பு சம்பவங்களை பற்றி 2 தினங்களுக்கு முன்பு ஒரு ஆய்வு வெளிவந்திருக்கின்றது. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம், இந்தியா ஹேட் லேப், இந்தியா வெறுப்பு தொழிற்சாலை என்ற ஒரு நிறுவனம் அந்த ஆய்வு முடிவை வெளியிட்டிருக்கின்றது. அந்த ஆய்வு முடிவு என்ன சொல்கின்றது என்றால், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில், அதே போல் புதுச்சேரி போன்ற யூனியன் பிரதேசங்களில் சிறுபான்மையினர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு 75% அதிகரித்திருக்கின்றது என்று இந்த ஆய்வு சொல்கிறது. முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறை நேரடியாக 30%, முஸ்லிம் வழிபாட்டு தலங்களை குறிவைத்த பேச்சு 25% அதிகரித்திருக்கின்றது என்று இந்த ஆய்வு முடிவு குறிப்பிடுகின்றது. அதுவும் குறிப்பாக சென்ற ஆண்டு பல்வேறு சட்டமன்றங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. அந்த காலகட்டத்தில் முதல் பகுதியில் 223 வெறுப்பு சம்பவங்களும், அதே போல் பிற்பகுதியில் 413 வெறுப்பு சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றன என்று அந்த ஆய்வு முடிவு குறிப்பிடுகின்றது. நித்தம் சிறுபான்மை மக்களை இலக்காக கொண்டு பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு அரசியலை செய்து வருகிறது. நேற்றைய தினம் கூட டெல்லியில், கிழக்கு டெல்லியில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. உங்களுக்கெல்லாம் தெரியும்,
உத்தரகாண்ட் பாஜக ஆளக்கூடிய மாநிலம். அந்த மாநிலத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது. அந்த நிலச்சரிவில் 41 தொழிலாளர்கள் மண்ணுக்கு கீழே புதையக்கூடிய மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் ஏற்பட்டது. இந்த 41 தொழிலாளர்களை மீட்பதற்காக அதிநவீன தொழில் உபகரணங்களை எல்லாம் இயந்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து மீட்கக்கூடிய நடவடிக்கை நடைபெற்றது. அவற்றையெல்லாம் நாமெல்லாம் நேரடியாக நேரலையிலே தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அத்துணை முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் கூட அது எதுவும் வெற்றிகரமாக அந்த உள்ளே சிக்கி கொண்டிருந்த அந்த தொழிலாளர்களை மீட்பதற்கு வழிவகுக்க முடியவில்லை. இறுதியில் டெல்லியிலிருந்து ரேட் ஹோல் மைனர்ஸ், அதாவது எரிபொறி சுரங்க நிபுணர்கள் அழைக்கப்பட்டார்கள். வாக்கீல் ஹசன் என்பவர் தலைமையில் இந்த எரிபொறி வல்லுநர்கள் அங்கே சென்றார்கள். அவர்கள் கையில் நவீன உபகரணங்கள்லாம் எதுவுமே இல்லை. சாதாரணமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வக்கீல் ஹசன் தலைமையில், பெரும்பாலும் அவர்கள் அனைவரும் முஸ்லிம்களாக இருந்தார்கள், அந்த மீட்பு குழுவினர் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக நிலச்சரிவிலே சிக்கி கொண்டிருந்த அந்த தொழிலாளர்கள் அத்துணை பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டார்கள். இந்தியாவே இதை பாராட்டியது. இந்தியாவே இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதை பார்த்து மகிழ்வடைந்தது. புதைந்து விடுவார்கள், அவர்களை உயிரோடு மீட்க முடியாது என்று எண்ணி இருந்தார்கள். சிக்கிய அந்த தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் எல்லாம், என்னுடைய மகன், என்னுடைய தந்தை, என்னுடைய சகோதரன் பத்திரமாக மீட்பாரா, வருவாரா, அவரை திரும்ப நாம் கட்டி அணைத்து கொள்ள முடியுமா என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆவல்களை பூர்த்தி செய்து அவர்களை மீட்டது வக்கீல் ஹசன் தலைமையிலான முஸ்லிம் ரேட் ஹோல் மைனர்ஸ். இந்த எரிபொறி சுரங்க நடவடிக்கையில் நிபுணத்துவம் பெற்ற அவர்கள்தான் இந்த பணியை செய்து முடித்தார்கள். அப்போது எல்லாரும் பாராட்டினார்கள். ஆனால் இந்த பாஜக காரர்களுடைய அந்த வெறுப்பு அரசியல் அப்போதெல்லாம் பாராட்டிவிட்டு, ஏன் நேற்றைக்கு முந்தைய தினம் டெல்லியில், கிழக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ரேஷன் ரேட் ஹோல், இந்த எரிபொறி அந்த நடவடிக்கைக்கு தலைமை தாங்கிய அவருடைய வீட்டை டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய டெல்லி வளர்ச்சி குழுமத்தின் பேரில் அவருடைய வீட்டை தரைமட்டமாக இடித்து வக்கீல் ஹசனும் அவருடைய குடும்பத்தினர்களும் இரவு முழுவதும் பிளாட்ஃபாரத்தில் உட்காரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருப்பது இந்த பாஜக வெறுப்பு அரசியல் எத்தகைய அகோரமானது, எத்தகைய அராஜகமானது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. வக்கீல் ஹசனிடம் உங்களுக்கு மாற்று வீடு வசந்த்கஞ்சில் என்ற இடத்துல தருகிறோம் என்று சொல்கிறார்கள். அவர் சொல்கிறார், சரி அப்படி தருவோம் என்று எழுத்துப்பூர்வமாக எழுதி தாங்கண்டு. ஆனால் இதுவரை அதை கூட எழுதி கொடுக்க முடியாமல் மண்ணிலே புதையுண்ட அந்த தொழிலாளர்களை மீட்ட குழுவினுடைய தலைவருக்கே இந்த கதி என்றால் இவர்களுடைய வெறுப்பு அரசியல் எத்தகையது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். வீடுகள் மட்டுமல்ல, டெல்லியில் குத்துப் மினாருக்கு அருகில் அகுஞ்சி பள்ளிவாசல் என்ற ஒரு பள்ளிவாசல், 800 ஆண்டு கால பள்ளிவாசல். டெல்லியை சுல்தான்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது கட்டப்பட்ட
மிக சிறப்பு மிகுந்த பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலும் என்க்ரோச்மெண்ட் ஆக்கிரமிப்பில் இருக்குன்னு 800 ஆண்டுகள் அங்கே இருந்திருக்கு. அதை ஆக்கிரமிப்பு என்று சொல்லி ஒரு இரவு பொழுது, ஒரு நாள் பொழுதில் அந்த பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கியதோடு அதோடு இணைந்து செயல்படக்கூடிய பஹ்ருல் உலூம் என்று சொல்லக்கூடிய மதரசா, அங்கே 25 ஆதரவற்ற மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு சூழலில் டெல்லியில் ஜனவரி மாதம் தோழர் சசிகாந்த் அவர்களுக்கு நன்றாக தெரியும், கடுமையான குளிர்காலம். அந்த குளிர்காலத்தில் இந்த மாணவர்கள் எல்லாம் கடுமையான குளிரில் அந்த இரவில் அவதி பெறக்கூடிய அளவுக்கு இந்த வெறுப்பு அரசியல் தலை தோங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் இந்த வெறுப்பு அரசியல் முதலாக ஐஏஎஸ் பதவியை திறந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மேடையில் முதலாக பேசக்கூடிய வாய்ப்பு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மேடையில் தான் கிடைத்தது. அது இன்னும் நினைவில் இருக்கின்றது. அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த பாஜக ஆட்சி வெறுமனே முஸ்லீம்களுக்கு மட்டுமான வெறுப்பான ஆட்சி மட்டும் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியலை தான் அவர்கள் மிக நுட்பமாக செய்து வருகிறார்கள். ஒரு பக்கம் ஒட்டுமொத்த இந்து சமூகத்திற்கு ஆதரவாளர்கள் போன்று பேச்சு, ஆனால் இன்னொரு பக்கம் அதற்கு எதிராக எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலை. ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா, தூத்துக்குடியில் ஏற்பட்ட வெள்ளம், அதுக்கு சற்று முன்பு சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தை பற்றி இங்கு உரையாற்றி அமர்ந்த நம்முடைய காங்கிரஸ் வட்டார தலைவர் என்னிடம் சொன்னார், இங்கேயும் வெள்ளம் வந்துச்சு, வெள்ளம் வந்தபோது சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு பூவிருந்த வழியில் உள்ள பள்ளிவாசலுடைய கதவுகள் திறக்கப்பட்டு அனைத்து மக்களுக்கும் அது ஒரு நிவாரண முகாமாக மாறி அனைத்து மக்களுக்கும் தேவையான உதவிகளை எல்லாம் தந்தது மனிதநேய மக்கள் கட்சி என்று என்னிடம் சொல்லி நன்றி சொன்னார். இந்த தூத்துக்குடி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களில் பெரும்பாலான மக்கள் இந்துக்கள் தான். அதில் முஸ்லீம்களும் இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் இருக்காங்கங்கிறது உண்மை, நான் மறுக்கவில்லை. ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்து மக்கள் தான். மிகப்பெரிய பாதிப்பு, தூத்துக்குடி வரலாறு காணாத ஒரு பாதிப்பு. வணிகர்கள், சாதாரண அன்றாட காட்சிகள் உள்பட அனைவரும் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்க. நாங்கள் எல்லாருக்குமான கட்சி என்றால் ஏன் தமிழ்நாடு கேட்கக்கூடிய அந்த நிவாரண தொகையை இந்த மோடி அரசு தரவில்லை? இது தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழகமும் ஆள்கிறது. தமிழ்நாட்டில் நாம் கால் ஊன்ற முடியாது என்றால் தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியலை பாஜக செய்து வருகிறது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இன்றைக்கு வழக்கமாக நாம் சொல்வோம் 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலையும் போடுகிறோம் என்று மோடி சொன்னார் என்று. அது தேர்தல் நேர பேச்சு என்று வேற அவங்க தலைவர்களில் ஒருவரே சொல்லிட்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மோடி ஆட்சியில் 10 ஆண்டுகள் நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த மோடி ஆட்சியினுடைய வெறுப்பு அரசியலினுடைய இன்னொரு முகம் என்னவென்றால், நம்முடைய தோழர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் சொன்னது மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவர்களில் பெரும்பாலானோர் இந்துக்கள் தான். இவர்களுக்கு இந்த நாட்டிலே உருப்படியான வேலை வாய்ப்புகளை இந்த ஆட்சி உருவாக்கி இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. இன்றைக்கு 10 ஆண்டுகளில் நம்முடைய இந்த மோடியினுடைய ஆட்சியில் யூபிஏ, அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான
ஆட்சி இருந்தபோது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்று சொல்லக்கூடிய வேலை இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை வெறும் 2.2% இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்முடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்றெல்லாம் மார்த்தட்டக்கூடிய மோடியினுடைய ஆட்சியில் இந்த வேலையில்லா திண்டாட்டம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில், காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில் 2.2 விழுக்காடு இருந்தது. இன்னைக்கு 8.113 விழுக்காடாக உயர்ந்திருக்கின்றது. இது இன்னொரு வகையான வெறுப்பரசியல் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கோம். வெறும் மேடையில் தான் பேசுகிறார். புள்ளி விவரங்களுக்கு போனால் அதை மிக அழகாக, மிக நேர்த்தியாக நம்முடைய பல சிந்தனையாளர்கள், அரசியல் வல்லுநர்கள் புட்டு வைக்கிறாங்க. அதிகமான புள்ளி விவரங்களை சொன்னாலும் உங்களுக்கு சோர்வடைந்து விடும். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கின்றேன், 10 ஆண்டுகளில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருந்த சூழலில் 2011 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி, காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி ஏறத்தாழ இந்தியாவில் உள்ள 14 கோடி மக்களை வறுமை கோட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து நிறுத்தினாங்கிறதுக்கு தெளிவான புள்ளி விவரம் இருக்கின்றது. இந்த 14 கோடியில் ஒரு 2 கோடி மக்களை மோடி ஆட்சி வறுமை கோட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தது என்று சொல்ல முடியுமா? இல்லை. அதனால தான் சொல்கிறோம், இவர்களுடைய திட்டங்கள், மோடி ஆட்சியினுடைய திட்டங்கள் அனைத்துமே ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த ஆட்சி, மோடி ஆட்சியினுடைய வெறுப்பு அரசியல் சாதாரண சாமானிய மக்களுக்கு எதிரானது என்பதற்கு இன்னொரு சான்றை நான் சொல்ல விரும்புகின்றேன். நமது நாட்டினுடைய வருமானத்தில் 22 விழுக்காட்டை யார் பெறுகிறார் தெரியுமா? இந்த நாட்டில் 22 விழுக்காட்டை 22 விழுக்காட்டு மக்கள் பெறுகிறார்கள் என்றால் அனைவருக்கும் சமமாக எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறது. மோடி அடிக்கடி சொல்வார், சப்கி சாத் சப்கி விகாஸ் என்று, அனைவருடனும் அனைவருக்குமான வளர்ச்சி என்று. ஆனால் யதார்த்த நிலை என்ன இருக்கின்றது என்றால், இந்த நாட்டில் 22% விழுக்காடு வருமானம் ஒரே ஒரு விழுக்காட்டினருக்கு மட்டும்தான் செல்கிறது. அது யாருங்கிறத நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதானி, அம்பானி என்ற மோடியினுடைய நண்பர்களுக்கு மட்டும்தான் இந்த வருமானம், நாட்டினுடைய வருமானம் அவர்களுக்கு மட்டுமே செல்கிறது. 57%, 57 விழுக்காடு வருமானத்தை இந்த நாட்டு மக்களில் உயர்நிலையில் இருக்கக்கூடிய 10% தான் பெறுறாங்க. அப்போ மிச்சம் 90% அவர்களுக்கு ஒன்றும் கிடையாது. இதுதான் மோடி அரசாங்கத்தினுடைய சப்கி சாத் சப்கே விகாஸ். எனக்கு இந்தியெல்லாம் ஒழுங்காக தெரியாது. அனைவருடனும் அனைவருக்குமான வளர்ச்சி என்பதனுடைய ஒரு பொருளாக இருக்கின்றது. அருமை சகோதரர்களை, இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டுமென்றால், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், FAO என்று சுருக்கமாக சொல்வார்கள், உணவு மற்றும் விவசாயத்துக்கான ஐநாவினுடைய நிறுவனம். அந்த நிறுவனம் சொல்கிறது, இந்தியாவில் மோடி ஆட்சி வளர்ச்சி வளர்ச்சி எல்லாத்துலேயும் வளர்ச்சின்னு பேசுகிறார். நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடிக்கெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் மீது தனக்கு இருக்கக்கூடிய வெறுப்பையெல்லாம் உமிழ்ந்து விட்டு வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசுகிறார். நெல்லை அல்வா எனக்கு பிடிக்கும் சொன்னார். வெள்ளத்தில் மோடி கொடுத்தது அல்வா, அந்த அல்வா இனிக்கவில்லை, கசக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்பதுதான் யதார்த்தமான ஒரு சூழல். இந்த FAO நிறுவனம் சொல்கிறது, இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் 74% 1, 2, 10, 50 இல்லை,
74% 74% of India's population cannot afford a healthy diet என்று சொல்கிறார். இந்த நாட்டில் வாழக்கூடிய 74 விழுக்காடு மக்களுக்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவதற்கான வழி இல்லை என்று குறிப்பிடக்கூடிய அளவில் இந்த நாட்டினுடைய நிலைமை இருக்கின்றது. எங்க வளர்ச்சி? 10 ஆண்டு காலம் அதானியும் அம்பானியும் மோடிக்கு ஜே என்று சொல்லக்கூடிய, அப்படி சொல்லக்கூடியவர்களிலும் உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அபார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றதை தவிர சாதாரண சாமானிய மக்கள் வளர்ச்சியை பார்க்கலங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இன்னொரு புள்ளி விவரம் சொல்கிறது. அந்த புள்ளி விவரம் என்னவென்றால், இந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களில் 16 விழுக்காடு சரியான ஊட்டச்சத்து இல்லாத நிலையில், அண்டர் நரிஷ்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இந்த நாட்டிலே வசிக்கக்கூடிய 16 விழுக்காடு மக்கள் அண்டர் நரிஷ்டாக, ஊட்டச்சத்து இல்லாததுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அந்த புள்ளி விவரம் சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாடு ஒரு விடுதலை பெற்ற நாடு. இந்த நாடு சுதந்திரம் பெற்ற நாடு. இந்த நாட்டில் விடுதலைக்காக போராடிய நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய, சுதந்திரமாக வாழக்கூடிய இந்த நாட்டில் மக்களுக்கு பேச்சுரிமை இருக்க வேண்டும். அவர்கள் தைரியமாக தங்களுடைய கருத்துகள், என்ன கருத்துக்களாக இருந்தாலும் அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். விடோம் என்ற ஒரு நிறுவனம் ஒரு ஆய்வை செய்திருக்கின்றது. அந்த ஆய்வில் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இன் இந்தியா இஸ் டிமினிஷிங். இந்தியாவில் கருத்து சுதந்திரத்துக்கான உரிமை அழிந்து வருகிறது என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாங்க, டூரிங் மோடிஸ் ரூல் as far as censorship in press goes, India was as autocratic as Pakistan and worse than its neighbors Bangladesh and Nepal என்று சொல்கிறார். என்ன சொல்றாங்கன்னா, கருத்து சுதந்திரம், அந்த கருத்து சுதந்திரத்துக்கு இந்த மோடி அரசு கொடுக்கக்கூடிய தணிக்கையின் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம் பாகிஸ்தானுக்கு நிகராக எதேச்சதிகாரமானதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்காளதேசத்தை விட, நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நேபாளத்தை விட இந்தியாவில் கருத்து சுதந்திரம் அதுக்கும் கீழே இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். இப்படியாக ஏராளமாக இந்த நாட்டை பொருளாதார வளர்ச்சி இல்லை, வறுமை கோட்டிலிருந்து மக்களை தூக்கி எழுப்பி அவர்களை வளமாக வாழ்வதற்கு வழிவகுக்கவில்லை. இந்த மக்களுக்கு சரியான ஊட்டச்சத்தான உணவுகளை தர முடியவில்லை. இந்த நாட்டிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்க முடியவில்லை. இப்படியாக மோடி ஆட்சிக்கான ஒரு ரிப்போர்ட் கார்டை, அதாவது பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் பரீட்சை எழுதி தேர்வாகும்போது ரிப்போர்ட் கார்டு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ரிப்போர்ட் கார்டு கொடுத்தா எத்தனை மார்க்கு தமிழ்நாட்டு மக்கள் மோடிக்கு கொடுப்பார்கள் என்றால் 0 out of 40 என்பதுதான் யதார்த்தமான நிலையாக இருக்கும். 40 மார்க்கு 0 தான். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த 2024 நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் அல்ல, மற்றொரு தேர்தல் அல்ல. இந்தியாவினுடைய திசைவழி போக்கை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். ஜனநாயகத்தை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் இப்போது இருக்கக்கூடிய ஒரு சூழலிலேயே கருத்து சுதந்திரமும் வழிபாட்டு உரிமையும் அதே போல மக்களுக்கான வாழ்விட உரிமையும் பறிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் மோடி ஆட்சிக்கு வந்தால் எத்தகைய ஒரு இந்தியாவாக இது மாறும் என்றால், சொல்கிறான் வீடமு
இந்தியா இஸ் ஆஸ் ஆட்டோக்ராட்டிக் ஆஸ் பாகிஸ்தான் சொல்கிறான். பாகிஸ்தானை போன்ற ஒரு எதேச்சதிகார நாடாக இந்தியா இருக்கின்றது. இந்த நிலையிலேயே மோடி தப்பித்தவறி ஆட்சிக்கு வந்தால் மோடி ஒரு சர்வாதிகாரியாக மாறுவார். எப்படி ஹிட்லரும் முசோலினியும் ஜனநாயகத்தை பயன்படுத்தி ஒரு சர்வாதிகாரியாக மாறினார்களோ அதே நிலைதான் இங்கு ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இன்றைய தினம் நம்முடைய இந்தியா கூட்டணி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எல்லாம் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கவலை. காரணம், உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸுக்கும் சமாஜ்வாதி கட்சிக்கும் உடன்பாடு ஏற்படவில்லை. டெல்லியில் பஞ்சாபில் காங்கிரஸ் கட்சிக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் உடன்பாடு ஏற்படவில்லை. இப்படி ஒவ்வொரு மாநிலமாக ஒரு கவலை இருந்தது. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் உத்தரப்பிரதேசத்தில், இமாச்சல் பிரதேசத்தில், பஞ்சாபில், மத்திய பிரதேசத்தில், இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வெகு விரைவில் நான் நினைக்கின்றேன் மேற்கு வங்காளத்திலும் கூட காங்கிரஸ் அங்குள்ள பிராந்திய கட்சிகளுடன் கைகோர்த்து நின்று இந்த தேர்தலை எதிர்நோக்குகின்றது. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும், நீண்ட நெடிய கால நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்தினுடைய கோரிக்கைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில்தான் நிறைவேறியிருக்கின்றது. சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று எத்தனை போராட்டங்கள், எத்தனை களங்கள், எத்தனை முற்றுகை போராட்டங்கள் இவையெல்லாம் நாம் நடத்தினோம். ஆனால் இந்த ஆட்சியில் தான் ஏறத்தாழ 1/4 நூற்றாண்டுக்கு பிறகு நீண்ட கால முஸ்லீம் சிறைவாசிகள் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பொது விடுதலை இவர்களுக்கும் தர வேண்டும் என்று சொல்லி 19 பேருக்கான கோப்பு அனுப்பப்பட்டு 10 பேருக்கு ஆளுநர் கையொப்பமிட்டிருக்கிறார். மீதி 9 பேருக்கும் அவர் கையொப்பம் இட வேண்டும், இடுவார் என்ற ஒரு நம்பிக்கைக்கான வழி பிறந்திருக்கின்றது. எஞ்சியவர்களையும் விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை இங்கே தொடங்கி இருக்கின்றது. நான் சட்டமன்றத்திலே வைத்த கோரிக்கை, இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலின மக்கள் அவர்களும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களாக கருதப்பட வேண்டும், அதற்கான சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பேசினேன். முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த தீர்மானத்தில் பதிலளிப்பதை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்கிறார். அதற்கு அடுத்து என்னுடைய பெயரை குறிப்பிட்டு என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய காலை உணவு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கும் தரப்பட வேண்டும். இதுவும் நாம் வைத்த கோரிக்கை. தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை ஏற்றுக்கொண்டு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கும் காலை உணவு திட்டம் விரிவாக்கப்படும் என்று முதலமைச்சர் சபையிலேயே அறிவித்தார். அது மட்டுமல்ல, முஸ்லீம் மாணவிகள் அவர்களுக்கு புதுமை பெண் திட்டத்தில் வக்ஃப் வாரிய மூலமாக 1வது முதல் 9வது வகுப்பு வரை 8வது வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஒன்றிய மோடி அரசு அளித்து வந்த அந்த ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை நிறுத்தப்பட்டு விட்டது. அதை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அதுவும் வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இப்போ புரியுதா ஏன் மோடி தூத்துக்குடியில் நின்றுக்கிட்டு திமுகவை இல்லாமல் ஆக்குவோம் என்று. நாங்கள் சொல்கின்றோம், இட் இஸ் நாட் காங்கிரஸ் முக்த் இந்தியா, இட் இஸ் கோயிங் டு பி பிஜேபி முக்த் இந்தியா. காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். நாங்கள் சொல்கிறோம், பாஜகவினுடைய பாசிச கோட்பாடு இல்லாத இந்தியாவை நிச்சயம் உருவாக்குவோம். அதற்கு மிக வலுவாக நாம் ஆற்ற வேண்டிய களம் இந்த 2024 நடைபெறக்கூடிய தேர்தல். ஏராளமான மகளிர் இங்கே வந்திருக்கின்றீர்கள். இந்த தேர்தலில் நிச்சயமாக தேர்தல் தினம்
ஆண்களுக்கு மட்டும் வாக்குரிமை இல்லை, பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த நாடு. இந்த வாக்குரிமையை சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும், இந்தியாவை தலைநிமிர வைக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.